இந்த வேலைக்கு ஏண்டா வந்தமோன்னு இருக்கு. என்னதானே மேடம் குறை சொல்ல போறீங்க? இல்ல கடமை, இந்த நாட்டுல கொள்ளை திருட்டு இதெல்லாம் இல்லாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க நானும் வீட்டுல இருப்போம், நமக்கு வேலை இருந்திருக்காது மேடம். வீட்டுல இருந்தாலும் நாடு நல்லா இருந்தா போதும். வணக்கம் மேடம். உட்காருங்க. சொல்லுங்க. ஏமாத்திட்டாங்க மேடம், அதான் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். 2 பேர்ல யாரை ஏமாத்திட்டாங்க? 2 பேரும் தான் சார். ஒரே டைம்லயா? இல்ல சார், இவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தினாங்க. நான் இப்பதான் சார் ஏமாந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்தீங்க, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்தது இப்பதான் இவர் சொல்லி எனக்கு தெரியும். 2 பேரும் ஒரே ஆள் கிட்ட தான் ஏமாந்தீங்களா? இல்ல மேடம், வேற வேற இடத்துல ஏமாந்தோம் மேடம். ஏம்பா நீ என்ன ரோபோவா? ஒரு கேள்வி கேட்டா ஒரு பதில் தான் சொல்லணும். தெளிவா சொல்லுப்பா, மேடம் தான் கேக்குறாங்கல்ல. வேற வேற இடத்துல ஏமாந்தீங்க, என்ன ஏமாந்தீங்க? பணம் தான் சார். பணம் தான் சரி, நீனா பொம்பளையா வாழ்க்கை ஏமாத்துறதுக்கு? யாருக்கிட்ட ஏமாந்த? மயக்க ஊசி போட்டு ஏமாத்திட்டாங்க சார். கடமை, ட்ரெயின்ல பிஸ்கட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இப்ப மயக்க ஊசி போட்டு ஏமாத்துறாங்களா? இருக்கு மேடம், நான் கேக்குறேன். எங்கப்பா தம்பி உங்களை ஏமாத்தினாங்க? ஹாஸ்பிட்டல்ல சார். ஹாஸ்பிட்டல்? அப்ப கிட்னி எடுத்து ஏமாத்திட்டாங்களா? அது 2ம் பத்திரமா இருக்கு மேடம். அப்புறம் என்னத்தை ஏமாத்தினாங்க? பணம் தான். பணம் தானே எனக்கு புரியுது. எந்த ஹாஸ்பிட்டல்ல? என்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்தினாங்க சார், இவர ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏமாத்தினாங்க சார். அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க ஏமாத்தப்பட்டிருக்கோம்னு. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 15 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போய் கண்டுபிடிச்சோம் மேடம். லாஸ்ட்ல 2 ஹாஸ்பிட்டல் போடுமே, அது சொல்லியே 17 ஹாஸ்பிட்டல் மேடம். 17 ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சீங்க? அத நான் சொல்றேன் மேடம். இவங்க பெரியப்பா ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் வேற, எங்க சித்தப்பா ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல் வேற. நாங்க போய் விசாரிச்சோமே 17 ஹாஸ்பிட்டல், அதுவும் வேற மேடம். மொத்தத்துல 19 ஹாஸ்பிட்டல் போய் என்கொயரி பண்ணிருக்கீங்க. வேறன்றீங்க, என்ன வேற? இவங்க பெரியப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் சார், எங்க சித்தப்பாவுக்கும் ஹார்ட் ஆபரேஷன் சார். நாங்க போய் 17 ஹாஸ்பிட்டல் விசாரிச்சோமே, அங்கேயும் ஹார்ட் ஆபரேஷன் சார். வேற சார். ஆளு வேற சரி, ஹார்ட் ஆபரேஷன் ஒண்ணுதானே மேடம்? சாருக்கு ப்ரமோஷன் கொடுங்க மேடம், டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, சொல்லுங்க சார். தம்பி, நீ சொன்னதுல ஹார்ட் ஆபரேஷன் இருக்குதான் புரிஞ்சுது, வேற ஒன்னும் புரியல. புரியலையா சார்? ஒரே மாதிரி தான் 17 இடத்துலயும் ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது. ஆனா அத வேறன்னு சொன்னேனே, அது உங்களுக்கு புரியலையா சார்? அவர் அவ்வளவு புத்திசாலி எல்லாம் இல்ல, அவருக்கு புரியாது. நீங்களே சொல்லுங்க. சொல்றேன் மேடம். சொல்லுங்க. இவங்க பெரியப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு 5 லட்ச ரூபா செலவாச்சு மேடம். எங்க சித்தப்பா ஹார்ட் ஆபரேஷனுக்கு 3 லட்ச ரூபா செலவாச்சு. நாங்க போய் 17 ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சோம்ல மேடம், அங்க ஒவ்வொரு ஹார்ட் ஆபரேஷனுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க மேடம். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதான் மேடம், இவர் ஏமாந்துருக்காரு, நான் ஏமாந்துருக்கேன். அதனாலதான் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். இப்ப என்ன சொல்ல வரீங்க? எப்படியாவது என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்க மேடம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் மேடம். கவலைப்படாதீங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்துட்டு பேங்க்குக்கு போங்க, யாருக்கு வேணாலும் பணம் கொடுப்பாங்க. மேடம் தான் வாங்கி தரணுன்ற அவசியம் இல்லை சார். எங்களோட கஷ்டம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா சார்? இவங்க பெரியப்பா ஹார்ட் ஆபரேஷனுக்கு 5 லட்ச ரூபா ஆச்சுன்னு சார். ஆமா, எங்க சித்தப்பா ஹார்ட் ஆபரேஷனுக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு சார். அதுலயே 2 லட்ச ரூபா இவங்க ஏமாந்துருக்காங்க சார். அதே மாதிரி நாங்க 17 ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சோம்ல சார், அங்க ஒவ்வொருத்தருக்கும் 50,000 75,000 வாங்கியிருக்காங்க சார். அதுக்கும் எங்க சித்தப்பா ஹார்ட் ஆபரேஷனுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு சார். இந்த டிஃபரெண்ட் அமௌண்ட்டை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும் சார். அது எப்படி டிஃபரெண்ட் அமௌண்ட் வாங்கி தர முடியும்? சொல்றேன் மேடம். கூகுள்ல போய் நீங்க கோல்டு ரேட் என்னன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரே ரேட்டு தான் மேடம் காட்டும். அதே போல ஜுவல்லரி ஷாப்ல போய் நீங்க கோல்டு ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ரேட் தான் மேடம் சொல்லுவாங்க. அதே போல ஹார்ட்ன்றதும் ஒண்ணுதானே மேடம். அதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எதுக்கு மேடம் டிஃபரெண்டா அமௌண்ட் வாங்குறாங்க? புனாப்பானா கலைக்கிட்ட. ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஸ்டேஷனுக்கு வந்திருக்க கூடாது. நல்ல வக்கீலா பார்த்து நீ என்ன பண்ணணும், இது மாதிரி என் பணத்தை எடுத்துட்டாங்கன்ட்டு ஒரு மனு எழுதி கோர்ட்ல ஃபைல் பண்ணி வாதாடி உங்க பணத்தை வாங்கிக்கணும். எங்க கிட்ட வந்து கேட்டா ஒன்னும் பண்ண முடியாது. அது என்ன மேடம்? சார், ஒரு சின்ன ஹெல்ப். எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தீங்கன்னா நல்ல வக்கீல பார்த்து எங்க கேஸ கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுவோம். என்ன மேடம் இப்படி பேசுறாங்க? பாருங்க, அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நேரா வக்கீல போய் பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம், நான் ஒரு பைக் வச்சிருந்தேன் மேடம். வண்டி கடவாசல் விட்டு உள்ள போயிட்டு வரலாம், என் வண்டியை காணும். நாங்கள் போயிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணல பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஐஆர் வாங்கிட்டு விளாடுறாங்க. நான் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்னுடைய காசு கிளைம் பண்ணுறோம் மேடம். இவர் சொன்ன மாதிரி தான் மேடம். இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கிளைம் பண்ணி நாங்கள் காசு வாங்கிப்போம் மேடம்.
அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. கடமை இருங்க. இங்க பாருப்பா, நீ போய் வக்கீல பார்த்து அவரை கூட்டிட்டு வா, அப்புறம் கொடுக்குறோம் எஃப்ஐஆர். ரொம்ப நன்றி மேடம். சரி கிளம்புங்க. மேடம், ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு படிப்பு, அதனால ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும். ஆனால் இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் ஒரே மிஷின் தானே. போன வாரம் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துவேன், 120 ரூபா வாங்கினான். இன்னொரு இடத்துல 100 ரூபா வாங்குறான். அவன் மேலே கிளைம் பண்ண நான் என்ன பண்ணிட்டோம்? ஐயோ, உங்களை திருத்தவே முடியாது. போய் வேலையை பாருங்க.